அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மேட்ரிமோனி சார்பாக அனைவரையும் உங்களை இதுக்கு வரவேற்கிறோம். இவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியா. வயது 29 ஆகுது. சாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து தான், ஆனால் சாதி தடை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எந்த சாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு முதல் மனம்தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய கணவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை கொஞ்சம் அழகாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்களுக்கும் பதில் தெரிவிக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். இவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, வரக்கூடிய பையன் வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரசாங்க வேலைக்கு போய்கிட்டு தான் திருமணம் முடிக்கணும்னு குறிக்கோளோடு இருந்ததுனால அந்த ஏம் இப்போ நிறைவேறினதுனால இவங்க திருமணத்திற்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்கா 2 பேர் திருமணம் முடிஞ்சு அவங்க தனித்தனியாக வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்கும்போது ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கு சமீபத்தில் தான் போய் ஜோசியம் பார்த்துருக்குறாங்க. எந்த ஒரு தோஷம் குறை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஜோசியம் ஜாதகம் பார்க்காம மனம் முடிக்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க போரூர் சென்னையில் வசிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க. தேங்க்யூ.